தள்ளி போயிருச்சு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுது ப்ரோ. 3 நாள் 3 மணிக்கு மூச்சு நின்றேன் ப்ரோ. இன்னும் டிக்கெட் வரல. அது ஏன் என்ன காரணம் தெரியல. விஜய் படத்துக்கு இப்ப விஜய் படம்னாலே பிரச்சனை வருது எப்படி அது பாக்குறீங்க? தெரியல ப்ரோ. ஏன்னு அவர் மேல இருக்கிற காண்டா என்னன்னு தெரியல அது. நாங்க 3 நாளா மூச்சுன்னு வெடிய பாக்குறேன். ஆனா பெத்து கூட பாக்குறேன். எவ்வளவு நிறைய போன்ல காட்டுறேன். எவ்வளவு ஓப்பன்ல இருக்கு நீங்களே பாருங்க. இல்ல அது இப்போ சென்சார்ன்றதுனால கொஞ்சம் தள்ளி போகும் இங்க படம். பாருங்க ப்ரோ. எவ்வளவு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். புக் மை ஷோவே தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா ஜனநாயகத்துக்கும் தான். இப்ப கூட வந்து கேட்டு தான் போறேன். என்ன இல்லன்றேன். சொல்றாங்க? டிக்கெட் என்ன டிக்கெட் இன்னும் சென்சார் இன்னும் வரலைங்க. நேத்து கிட்டத்தட்ட நான் 5 டாக்டர் ஃபோன் அடிச்சே கேட்டேன். இல்லையே சென்சார் இன்னும் வரலைங்க. வந்தாதான் வரும். ஆனா கடைசி படம் எல்லாருமே எமோஷனலா இருப்பாங்க. இந்த விஜய் ஆ தனித்து பார்க்கவே முடியாது. இந்த நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் டிக்கெட் வரல. படம் ரிலீஸ் ஆகாம ரிலீஸ் ஆகாமல எப்படின்னா இருக்கும்? ரிலீஸ் ஆகுது. 9 தேதி தான் காலையில 9 தேதி அது தான். நியூஸ்ல சும்மா சொல்றாங்க. அதெல்லாம் கதை தெரியல. அது சப்போஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட சில 4 வாரம் ஆகுறது கூட 1 மாசம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த ரோகிணி தேட்டர்ல டிக்கெட் விட்டாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கிட்டான். இல்ல அது கேன்சல் ஆயிடும். டிக்கெட் கேன்சல் பண்ணி கொடுத்துறது மாதிரி சொல்றாங்க. அது கேக்குறேன். அப்படி தெரியல. சப்போஸ் வந்தாலும் ஆனா அப்பயும் டிக்கெட் புக் பண்ணுவோம். அது மட்டும் குறிப்பா அரசியல் வசனங்கள் வச்சதுனால தான் படத்துக்கு தடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாம். அது இப்படி எல்லாம் வந்து தடை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா விஜய்? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அதெல்லாம் நாங்க இருக்கிற வரைக்கும் எப்படி ப்ரோ பண்ண விடுவோம்? போராட்டம் பண்ணீங்க அப்படி படம் வரணும். அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்மளுக்கு வேலை இருக்கு. அதை பார்த்து இது கரெக்டா இருக்கு. தம்பி எப்படி பாக்குற இந்த மாதிரி? ப்ரோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தேன் ப்ரோ இந்த படத்துக்கோசம். சரி ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி 9. இவனெல்லாம் போன் வச்சு தொலை பண்ணிருந்தேன். 2 நாளா தூங்கவும் இல்லை, இவனை சாப்பிடவும் இல்லை. இன்னொரு பையன் இருக்கான், அவன்லாம் செத்துட்டான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ எனக்குலாம். ஆனா அவர் படம் ஜனவரி 9 வந்தே ஆகணும். வரலன்னா என்ன பண்ண எனக்கே தெரியாது சத்தியமா. அந்த அளவுக்கு வெறியாகுது ப்ரோ எனக்குலாம். என்னால முடியல, பேச்சே வரல ப்ரோ எனக்கு. 13ஆம் தேதி வரை ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. போஸ்ட்போன் பண்றதால ஜனவரி வரலன்னா 13ஆம் தேதி தான் வரும்ன்றாங்க. இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? ஆன்லைன்ல ஸ்கேம் வேற நடக்குதுன்றாங்க. இது டிக்கெட் ரேட் வேற ஹெவியா இருக்கு. நாங்க என்ன பண்றது? எல்லா தியேட்டர்லயும் கேட்டோம், எல்லா தியேட்டர்லயும் இல்லன்றாங்க. ஏற்கனவே கடைசி படம் ரொம்ப பேர் அழுகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் ஆமா பார்க்க முடியாதுன்ட்டு. ப்ரோ, எனக்கே அவரை பத்தி பேசினாலே கண்ணு கலங்கும் ப்ரோ. கண்ணு கலங்குது அதனால. அதுதான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தேன் ப்ரோ இந்த படம் வரேன்ட்டு. அதுக்குதான் இது கடைசி படத்துக்கே இவ்வளவு பிரச்சனை வருது எப்படி பாக்குறீங்க? ப்ரோ. அவர் படம் வந்தாலே பிரச்சனை தானே. இப்பயா எப்பத்துல இருந்தா வருது இல்ல. இந்த படம் மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? இப்ப வேற அவரு கட்சி வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனாலயே கூட வரலாம் அந்த பிரச்சனை எல்லாம். சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் தொல்லை கொடுப்பாங்க அவருக்கு. ஆனா அவரெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் ப்ரோ. அப்பா அம்மா அடுத்த தளபதி தான். அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி தளபதி வந்து நீங்க படத்துல இவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அரசியல்லாம் வர முடியுமா? விஜய் நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நாங்க நிக்க வைப்போம் ப்ரோ. நாங்க நிக்க வைப்போம். அவரு எங்களை நம்பி வராரா, நாங்க அதே மாதிரி அவங்கள பாத்துப்போம். ஏன் பேசும்போது கண்ணுல கண்ணு அழுகு? இல்ல ப்ரோ, அது அவர் படம் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தான் ப்ரோ. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். அந்த படத்தை படமா பார்க்காம அதுல இருக்கிற 1000 பிரச்சனைகளை பார்த்து அந்த படத்துல வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன், சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அது அவனையே வச்சுக்கிறான் ஆப்பு. நான் எதுவும் பண்ண முடியாது. அவரையே வச்சுக்கிறாரு ஆப்பு. நான் விஜய்க்கு வச்சுக்கிறாரு ஆப்பு. நான் வாயை விட்டுறக்கூடாது. அவ்வளோ வாயை விட்டாங்கன்னா அதான் மேல இருந்து அவங்க செய்யறாங்க, தரமா செய்யறானுங்க. நான் ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். எங்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னொன்று ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்று. இப்போ வந்து விஜய் படத்தில் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டாக அந்த ஒரு சீனில் அரசியல் வச்சு ஏன்டா ஊழல் பண்ணுறீங்க, மக்கள் பணத்தை கொள்ள வச்சு அரசியலில் வந்து ஏன்டா அது மாதிரி பண்ணுறீங்கன்னு விஜய் சிம்பிளாக படத்திலே கேட்குறாரு. ஆனால் இப்போ இன்னைக்கு டிக்கெட் வாங்க போனால், ஆனால் அவர் கேட்குற கேள்வி படத்துக்கே அது மாதிரி சொல்றாரு. நான் இப்போ டிக்கெட் ஒரு டிக்கெட்டுமே ஜனநாயகன் படத்துக்கு 5000 ரூபான்றானுங்க, 10,000 ரூபான்றானுங்க, 7,000 ரூபான்றானுங்க. அப்ப இது நான் எங்க இருந்து சொல்ல முடியும்? விஜயே சொல்றாரு, நான் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் டிக்கெட்டுக்கு 10,000 ரூபாய் கேட்கறான். ரோஹிணி தேட்டர்ல 10,000 ரூபாய் கேட்கறான், 7,000 ரூபாய் கேட்கறான் ஜனநாயகன் டிக்கெட்டுக்கு. ஆனா மக்கள் பணத்தை வச்சு ஏன்டா அரசியலுக்கு வரீங்கன்னு விஜய் ஜனநாயகன் படத்துல கேட்கிறாரு. இதை நான் எங்க இருந்து சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, வீடியோ கூட காட்டுறோம், ப்ரூஃப் இருக்குது. 7,000 ரூபாய் கேட்குறான் மெயின் ஷோவில். ஜனநாயகன் பத்து டிக்கெட்டுக்கு 7,000 ரூபாய் வருதுன்றாங்க. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நான் வந்து தலை ஃபேன் ப்ரோ. நான் ஏன் ப்ரோ வருத்தப்பட போறேன்? அதுக்குதான் ப்ரோ வந்தேன். 2 நாளா வந்துட்டு இருக்கேன். வந்து கேட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 8 மணிக்குன்னு சொன்னாங்க ஓப்பன் பண்றது.
அதனால 6:30க்குலாம் இங்கே வந்தால் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் கிடைக்கல. 9ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்போ. அதனால டேட்டு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க பிரதர்? கஷ்டமாக தான் இருக்குது. லாஸ்ட் படம் தளபதி இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா வருஷமும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, இப்போ கூட இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? தளபதி படத்துக்குனாலே ஒரு பிரச்சனை. அது என்ன பண்ணுறது? சும்மா இருக்கும்போதே அப்படிதான் பண்ணாங்க. இப்போ தலைவர் அரசியலுக்கு வர வந்துட்டாரு, இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? ஏதோ அரசியல் வசனங்கள்லாம் இருக்கு. எம்ஜிஆர் கையில இருந்து சாட்டை வாங்கி அடிக்குது. அதெல்லாம் அந்த அந்த மூவில பழைய மூவில இருந்து எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கான சான்றிதழெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து 2:30 மணிக்கு வந்து கோர்ட் வந்து அப்பீல் பண்ணுச்சு. திருப்பி வந்து இப்போ 9ஆம் தேதின்னு மாத்திட்டாங்க. எப்படி பாக்குறீங்க பிரதர்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. டிக்கெட் ஒரு சில இடத்துல சேல் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல என் நேட்டிவ் மதுரை, அங்க டிக்கெட் அவைலபிளா இருக்கு. ஆனா போக முடியாத சூழ்நிலை. நான் சென்னையில இருக்கேன். டெய்லி 3 நாளா வந்து போயிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியல. தளபதி போராட்டம் எதுவும் வெடிக்குமா பிரதர்? கண்டிப்பா ஆகும். 9ஆம் தேதி ஆகலைன்னா கண்டிப்பா ஆகதான் செய்யும். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க கண்டிப்பா. போராட்டம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்கு. நீங்க இது வந்து விஜய்க்கு மனசுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காண்டி வந்திருக்காரு. கடைசி படம்னு சொல்லி தான் அரசியலை வச்சுதான் ஒரு படமே எடுக்கிறாரு. அப்பயும் இவங்க இதே மாதிரி தான் பண்றாங்க. அப்போ எதுவுமே இல்லாத நிலைமையில இதே மாதிரி படம் எடுத்தாருன்னா அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்படிதான் பண்றாங்க. போராட்டம் கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் தான். எப்படி பாக்குறீங்க பிரதர்? விஜயோட கடைசி படத்துக்கும் இந்த பிரச்சனை. ஆமா ப்ரோ. ரீசெண்டா எல்லா படத்துக்குமே வந்து தளபதி படம்னா பிரச்சனை வந்துட்டே தான் ப்ரோ இருக்கும். அது இல்லாம லாஸ்ட் படம் வேற. லாஸ்ட் படம்னா கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் எமோஷனலாக இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, இப்போ அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு தான் இருக்கு. இப்போ நானும் பார்த்துருந்தேன் ரீசெண்டா சோஷியல் மீடியால எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப லேட் ஆகுது, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. 4 வாரம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து 4 வாரம் தேவைங்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த பராசக்தி படத்தை வந்து டிஎம்கே சைட்ல இருந்து இறக்கிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எல்லாம் போயிருந்துச்சு. ஆனா இந்த நேரத்தில் வந்து இது பண்ணிருக்காங்களே, உங்களுக்கு வருத்தமா இருக்கு? எப்படி இருக்கு? வருத்தம் தான் ப்ரோ. ஏன்னா தளபதியோட கடைசி படம் எல்லாருமே வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் ப்ரோ இருக்கு. இது யாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் இதனால ஒரு மன தளர்ச்சி அடைஞ்சிருவாருன்னு நினைக்கலாமா சார்? ஏன்னா கடைசி படம், இந்த படத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே. அப்படியெல்லாம் இருக்காது ப்ரோ. கண்டிப்பா வந்து தளபதி வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாரு அவர் சைட்ல இருந்து. ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் எமோஷனலா இருப்பாங்க எப்படியும், ஏன்னா லாஸ்ட் படம்னால. ஆனா அது படமே பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? படம் எல்லாம் பார்க்க முடியாம இருக்காது ப்ரோ. எப்படி ப்ரோ? ஏன்னா எல்லா படத்துக்குமே வந்து பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ணி போயிட்டே தான் ப்ரோ இருக்கு. அதே மாதிரி இதுவுமே சீக்கிரமாவே சால்வ் ஆயிரும். 4 வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஓகே தானா? 4 வாரம்னு இது வரைக்கும் அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல ப்ரோ. இப்போ கேஸ் போயிட்டே தான் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் கேஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களால வந்து நீங்க நாளைக்கு ரிலீஸ் டேட் வச்சுட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நாங்களால பண்ண முடியாது, அந்த பிரச்சனை எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் புது கமிட்டி அமைக்கிறோம், அந்த கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. ஆனால் 4 வீக்ஸ் ஆகும், இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. 4 வீக்னாலே எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா வந்து ரிலீஸ் டேட் வந்து நாளன்னைக்கு ரிலீஸ் டேட்டு. 4 வீக்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். விஜய் படங்களாலே பிரச்சனை வருது, என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜய் படம்னாலே வந்து தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டே தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா அந்த சர்க்கார்லேருந்து லியோ எல்லா படத்துக்குமே பிரச்சனை வந்துட்டே தான் ப்ரோ இருந்துச்சு. அது வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கலாம் மேபி. அரசியல் ஏதாவது பயங்கரமா பேசியிருப்பாரு நம்ம இருக்கலாம் ஏதாவது உள்ளாடி. ஏன்னா ஆளுங்கட்சி வேற ஏதோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, டிஎம்கேயும் ஏதோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது இருக்கலாம் மேபி. நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கிறது, ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான் பிரதர். நானும் டிக்கெட் புக் பண்ணிட்டே இருக்கேன், ட்ரை பண்றேன், கிடைக்கல. இப்போவும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், கிடைச்சிடும் கண்டிப்பா. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸுக்கு இன்னும் 4 வாரம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறது? அவனுங்க என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எதுவும் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். கடைசி படம், இந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? கடைசி ஆக்கணும்னு தானே பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் தொடரும்னு தெரியணும்ல, தெரியட்டும். ஆனா இதை முடக்கிடலாம்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் முடியாது ப்ரோ. மக்கள் சும்மாவா இருப்பாங்க? எவ்வளவு ஊர்ல என்னென்ன விஷயம் நடக்குது. அதுவும் இல்லாம ரீசெண்டா ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ அமைச்சர்கள் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, மொத்த பீப்புள்ஸுமே வந்து இறங்கி அவங்கள கொன்னுட்டாங்க. அவ்வளோ விஷயம் சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன சும்மா அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கடைசி படம் இன்னும் நடிக்க போறது இல்ல,
வந்து கண்டுக்கிறாம விட்டுறலாமே, ஒரு படத்துக்கே எவ்வளவு தடை பண்றாங்க, அரசியல்ல விஜய் நிக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவங்க பேர் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு வலிச்சிருக்கு. குறிப்பா வந்து கடைசியில் ஒரு சீன் இருக்குது, எம்ஜிஆர் இருந்து சாட்டையை வாங்கி இவர் வந்து இந்த மாதிரி பொலிட்டிஷியன் அடிக்காரு, அந்த சீன் எல்லாம் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி தூக்க முடியும்? ஒரு படமா பார்க்கணும். படத்தை தாண்டி அவங்க பர்சனலா ஹர்ட் ஆயிருக்காங்கன்னும் போது அவங்க இப்படித்தானே பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் தான் ப்ரோ. பண்றதை பண்ணிட்டு அது ஏத்துக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? கடைசியில் அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகாது, நாங்க எப்படி உடனே வந்து அக்செப்ட் பண்ண முடியும், இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கோர்ட் சைடுல சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படின்னு பார்த்தா எத்தனையோ படங்கள் வந்து எவ்வளவு விஷயத்துல வந்து முடக்கணும் ப்ரோ. இவங்க அது பண்றாங்க இது பண்றாங்க, எவ்வளோ 18+ படம்லாம் வருது. பாலிடிக்ஸே கலாச்செல்லாம் நிறைய வருது, அதெல்லாம் விட்டுடுறாங்க. இவரை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு இவர் வர்றது பிடிக்கல. படம் ரிலீஸா ஆகலன்னா எப்படி இருக்கும், எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இதுக்கு இது ரொம்ப ப்ரொடியூசர் இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றவங்க இது நம்பி ரொம்ப பேர் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இவங்க பண்ணதுக்கு மக்கள் சும்மா இருப்பாங்களான்னு தெரியாதுல்ல. அந்த நேரத்துல அதை பார்க்க வேண்டியதுதான். மக்களா இறங்கி எதாவது பண்றவாங்கன்ற ஒரு பயப்பட வாய்ப்பு இருக்குதா? விஜய் எப்படி பயப்படுவாரு? அவரு இறங்கி செஞ்சிருவாரு. அவர் செய்யலானா அவர் ஸ்பீச்சே ஒண்ணு போதும். எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா அது ஒண்ணுதான் இருக்கு. அவரை நம்புறாங்கன்னா அவர் முகத்தை மட்டும் தான் பார்த்து நம்புறாங்க. பாப்போம். விஜய் வந்து இதுல தாழ்ந்து போறதுக்கு அங்க இடமே கிடையாது. அவருக்கான கிரெடிட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்குமே எங்க இருந்தோம். பின்னாடி யார் இருப்பாங்க ப்ரோ? ஓப்பனப்பாவே சொல்லணுமா ப்ரோ? சிம்பிள் ப்ரோ, ஸ்டாலின் தான், வேற யாருமே கிடையாது. அவரை தாண்டி யாருமே இதை பண்ணாம இருக்கவே முடியாது. சீமான்லாம் ஒரு ஆளும் எடுத்துக்கிட்டே இல்லை. எடுத்தா ஸ்டாலின், இல்லைன்னா ஒரு பையன், அவ்வளவுதான். அவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை தடை பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட முகத்தர வெளியே வரும்ல. ஒருவேளை அதுல இது இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து பகவத் கேசரி படம் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதுல பாதி பாலிடிக்ஸ் வந்து கிண்டிட்டனால அது பிரியாணி ஆயிடுச்சு. இப்போ பாப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. படத்துக்காக அப்போ வந்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்க முடியல, அது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க. எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இவனுங்க பண்ற ஒரு சில விஷயம்னால விஜய்க்கு வந்து கிரெடிட்ஸ் இல்லாம போயிடுச்சுன்னா மக்கள் சும்மா இருப்பாங்க. நீங்க படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ப்ரோ. நான் புக் பண்ணி வச்சு 10 நாளுக்கு மேல ஆகுது. என்ன பண்ணலான்றதா புக் பண்ணி, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவனுக்கு புக் பண்றதுக்காக பண்ணிடுறேன்றானுங்க. என்னன்றது இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இது யாருக்கு பாதிப்பா இருக்கும் சார் இந்த தடை? விஜய்க்கான இந்த ஜனநாயகம் படத்துக்கான தடை, இந்த தடையோட பாதிப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கடைசி படம் வரல அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்பீச் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த விஷயத்துல நிறைய பேர் எமோஷன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அது ஏதாவது தடங்கள் ஆயிடுச்சுன்னா மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னையும் சேர்த்துதான். நானுமே வந்து லாஸ்ட் படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் இது வந்து கண்டினியூ ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இருந்தாலும் அது ஆகலைன்றதுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு.